தற்காலிக ஆசிரியர் நியமனம் தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை புதிய கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய செய்தியாளர் பாலகிருஷ்ணனிடம் கூடுதல் விவரங்களை பெறலாம். பாலகிருஷ்ணன், நீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது? இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனம் தொடர்பாக எந்த நீதிபதிகள் இந்த கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க? வணக்கம் கோபால். அதாவது அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கத்தினர் ஊதிய முரண்பாடுகள் மற்றும் மத்திய அரசு பணியாளர்களுக்கு இணையான ஊதியம் மற்றும் ஊதிய முரண்பாடுகளை களைதல் மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துதல் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அப்பொழுது இதனால் மதுரையைச் சேர்ந்த லோகநாதன் என்பவர் இந்த போராட்டத்தினால் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கும், தமிழகம் முழுவதும் தற்பொழுது பள்ளி தேர்வுகள் நடந்து வர உள்ளது, இந்த நேரத்தில் மாணவர்களின் படிப்பு முழுமையாக பாதிக்கப்படும் என கூறி ஒரு வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் சசிதரன் ஆதிகேசவலு அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகளிடம் அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் வழக்கறிஞர் அரவிந்த பாண்டியன், அதாவது தற்பொழுது தமிழகம் முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு தேர்வுகள் துவங்க உள்ளன, இந்த நேரத்தில் ஆசிரியர்கள் முழுமையாக வராததால் பள்ளிகள் செயல்பட முடியாமல் உள்ளது, எனவே 10,000 ரூபாய் சம்பளத்தில் தங்கள் தற்காலிக ஆசிரியர்களை நியமித்து பள்ளி தேர்வுகளை நடத்துவதற்கும் பள்ளி மாணவர்களுக்கு வகுப்புகளை நடத்துவதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என தெரிவித்தார். அப்பொழுது குறிப்பிட்ட நீதிபதிகள், இதுபோன்ற ஒரு புதிய நியமனத்தை தற்காலிக நியமனத்தை நீங்கள் நடத்தினீர்களானால் இவர்கள் நாளை எங்களுக்கும் பணி நிரந்தரம் வேண்டும், மீண்டும் எங்களுக்கும் ஊதிய முரண்பாடுகள் வேண்டும் போன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்களும் போராட மாட்டார்களா என்பது குறித்து பல்வேறு கேள்விகளை கேட்டனர். இது குறித்து அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞரை தனியில் அழைத்து பேசிய நீதிபதிகள் சற்று நேரத்திற்கு, அதாவது 10 நிமிடத்திற்கு இந்த வழக்கை ஒத்திவைப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். கோபால். பாலகிருஷ்ணன், ஆசிரியர்கள் அமைப்பு சார்பில் இந்த வழக்கில் ஏதேனும் கருத்துக்களை அவங்க பதிவு செஞ்சிருந்தாங்களா? ஆசிரியர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் என்ஜிஆர் பிரசாத் ஆஜராகியுள்ளார். அவர் இந்த ஏற்கனவே நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது, அதன் பேரில் நாங்கள் ஏற்கனவே மத்திய அரசுக்கு இணையான ஊதியம், அதுபோல அவர்கள் ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார்கள், இவர்களின் பணி பாதுகாப்பு வாழ்க்கையின் முதல் கட்டத்தில் அவர்கள் பாதுகாப்பதற்காகத்தான் பென்ஷன் போன்ற திட்டத்தை நாங்கள் கோருகிறோம். இந்த கோரிக்கையை நீண்ட காலமாக நாங்கள் கேட்டு போராடி வருகிறோம். எனவே எங்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தில் தர வேண்டும் எனத்தான் நாங்கள் கேட்டு வருகிறோம். மற்றபடி நாங்கள் மாணவர்களின் பள்ளி படிப்பை பாதிப்பதற்கோ வேறு விஷயங்களுக்கோ நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் போராட்டத்தை நடத்தவில்லை. மேலும் ஏற்கனவே நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதன் பேரில் நாங்கள் இந்த போராட்டத்தை ஒத்தி வைத்தோம். ஆனால் அரசு எங்களுக்கு எந்த விதமான உறுதியையும் அளிக்காததால் தான் நாங்கள் போராடுகிறோம் என தெரிவித்தனர். இதனை கேட்டுக்கொண்ட நீதிபதிகள், புதிய ஆசிரியர்களை நீங்கள் நியமித்தால் அவர்களும் இது போன்ற கோரிக்கைகளை கேட்டு புதிய போராட்டங்களை செய்ய மாட்டார்களா? நீங்கள் அரசே ஒரு புதிய பிரச்சனையை எழுப்புகிறதா எனவும் கேள்வி எழுப்பினர். கோபால்.